friends, welcome to Mall Stocks. வாங்க இன்னைக்கு பரங்கிக்காய் அல்வா எப்படி பண்றதுன்னு பாப்போம். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பாப்போம். நான் இந்த கப்பால 1 கப் பரங்கிக்காய் தோல் நறுக்கி அதை தோல் சீவி துருவி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் அதுக்கு 1/2 கப் தேங்காய், அப்புறம் 3/4 கப் வெல்லம், 1 டம்ளர் பால், அப்புறம் சிறிதளவு நெய், அப்புறம் திராட்சை, அப்புறம் ஃப்ரூட்டி முந்திரி, அப்புறம் ஏலக்காய் பொடி. முதல் ஸ்டெப்பாக நான் சிறிதளவு நெய் விட்டு முந்திரி திராட்சை வதக்கிக்க போகிறேன். முந்திரி போட்டிருக்கேன், கொஞ்சம் வறுத்த உடனே அப்படியே திராட்சையும் அதில் போட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக எடுத்து வச்சுருக்க தேங்காயும் இந்த நெய்யில் சேர்த்து ஒரு வதக்குவோம், ஒரு 5 நிமிஷம். பாருங்கள், தேங்காய் நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கிட்டு இப்போ நான் அதை எடுத்து தட்டில் கொட்டிக்க போகிறேன். கொஞ்சம் நெய் விட்டு பரங்கிக்காயை இப்போ நான் வதக்க போகிறேன். நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிறதுக்காக ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுக்கிறேன். நான் பரங்கிக்காய் நல்லா வதங்கிட்டு இதில் நான் வச்சுருக்க பால் எடுத்து வச்சுருக்கேன்ல, அதை இதில் விட்டு நல்லா வேக விட போகிறேன். நல்லா கொதித்து நல்லா வேகணும். பாருங்கள், நல்லா பரங்கிக்காய் நல்லா பாலில் நல்லா வெந்துட்டு இப்போ நான் எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை அது கூட சேர்த்துக்க போகிறேன். போட்டு நல்லா வெல்லம் அது கூட சேர்ந்து நல்லா கரையணும். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு இருந்தாலும் அது கூடவே நான் தேங்காயை சேர்த்துக்கிறேன், வறுத்து வச்ச தேங்காயை. சேர்த்து ரெண்டுத்தையும் ஒரு சேர கொதிக்க வைக்க போகிறேன். நல்லா சேரணும். தேங்காயும் இந்த பரங்கிக்காயும் சேரணும். இழுத்துக்கிறது ஒரு நிமிஷம் கொதிக்கிட்டோம். இந்த ஏலக்காய் பொடியும் அது கூட நான் சேர்த்துக்க போகிறேன். அல்வா நல்லா ரெடி ஆகிடுது. இதில் நம்ம மேலே வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை அப்படியே தூவி விட போகிறேன். நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்டியும் அதில் நான் சேர்த்துக்க போகிறேன். நான் ஃப்ரூட்டியும் அப்படியே தூவி விடுறேன். பாருங்கள், பரங்கிக்காய் அல்வா ரெடி ஆகிடுது. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.